அப்படி பாருங்கள் டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத் இன் டைகாட் ஸ்டெம். அது வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமடியில் வந்து ஸ்டேஜ் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஏடி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து டைகாட் ஸ்டெம்மில் வந்து வாஸ்கர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வாஸ்கர் பண்டல்ஸ் அது அப்படியே ரிங் ஷேப்பில் இருக்குது. இப்போ நாம் பார்த்தோம் இல்லைங்களா, வாஸ்கர் பண்டல்ஸ் பேசுனா இதுக்கு உள்ளே இருக்கிறது தான் கேம்பியம். இந்த சைலம் இருக்குது, இங்கே ஃப்ளோயம் இருக்குது, சைலம் இடையில கேம்பியம் இருக்குது. இது வந்து பிரைமரி. ஓகேங்களா, இது வந்து பிரைமரி க்ரோத். இங்கே இருக்க பாருங்க, இது வந்து இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடுலரி ரேன்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து தான் செகண்டரி, அதாவது செகண்டரி உருவாக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது வாஸ்கர் கேம்பி இங்கிருந்து உருவாகுது. இது வந்து பிரைமரி கேம்ஸ் அப்படி. இது வந்து ரிங் ஷேப்பில் இப்படி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் அதை வந்து என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு ஸ்டெம் இருக்குன்னா ஒரு ஸ்டெம்பில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வாஸ்கர் பண்டல், இது ஒரு வாஸ்கர் பண்டல், இது ஒரு வாஸ்கர் பண்டல். அது வந்து எப்படி உள்ளே இருக்குன்றத ஒரு மரக்கட்டையை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடுலரி ரே. இது வந்து அப்படி போடு மாதிரி வந்து பாருங்க. இது ஒரு வாஸ்கர் பண்டல், இது ஒரு வாஸ்கர் பண்டல். இதுக்கு இடையில அந்த பித்து வந்து எப்பயே எக்ஸ்டெண்ட் ஆகி இது மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் மெடுலரி ரே. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க்காக இருப்பாங்க, அது ரெண்டுமே கேம்பியம். கேம்பியம். அப்போ கேம்பியம் போது இது சைலம், இது சைலம், இங்கே இருக்கிறது ஃப்ளோயம். இந்த வந்து இங்கே இருக்கிறது ஃப்ளோயம். ஓகேங்களா, இதெல்லாம் ஃப்ளோயம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சைலம் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஃப்ளோயம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இதெல்லாம் வந்து ஃப்ளோயம். அப்போ இங்கே வந்து இந்த டார்க்காக இருக்கிற ரெண்டுமே கேம்பியம். ஓகேங்களா, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு பாருங்க ஆனுவல் ரிங்ஸ். ஆனுவல் ரிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வளையம்னு சொல்லுவாங்க. ஆனுவல் ரிங்ஸ்னால் என்னது? ஆண்டு வளையம்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆண்டு வளையங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டு வளையம் சொல்லியாச்சுன்னா ஒரு தாவரத்தினுடைய வயசை குறிக்கக்கூடியது, ஏஜை குறிக்கக்கூடியது ஆண்டு வளையம். பாருங்க, the activity of vascular chemistry is under the control of many physiological. The vascular chemistry செயல்பாடு மற்றும் செயலியல் மற்றும் சூழ்நிலை காரியம் கட்டணும். அப்போ ஆக்டிவிட்டி ஆஃப் வாஸ்குலர் கெமிஸ்ட்ரினா வாஸ்குலர் கெமிஸ்ட்ரியின் செயல்பாடுகள் அண்ட் கண்ட்ரோல் மெனி பிசியாலஜிக்கல்னா அந்த வாஸ்குலர் கெமிஸ்ட்ரியின் செயல்பாடுகள், ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகள் அண்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சுற்றுப்புற சூழ்நிலை காரணிகளால் அந்த வாஸ்குலர் கெமிஸ்ட்ரியின் செயல்பாடு கட்டுப்படுத்தப்படுகிறது சொல்கிறாங்க. இன் temperate regions the climate conditions are not uniform throughout the year. எல்லா ஆண்டுகள் எல்லா வருஷங்கள்லையும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோ இல்லது எந்த கிளைமேட் கண்டிஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது. பாருங்க, இந்த ஃப்ரீங் சீசன்னா சீசன் சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. காலகட்டம். அதே நேரத்தில் அதனுடைய கேமியோட செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செயல்பாடு மாறுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் சீசன்னா வசந்த காலம். ஸ்ப்ரிங் சீசன் வந்து வசந்த காலம் சொல்லுவாங்க. அதில் கேமியம் இஸ் வெரி ஆக்டிவாக இருக்கும். வசந்த காலத்தில் ஆக்டிவாக அண்ட் ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சைலரி எலிமெண்ட்ஸ் கேவிங் வெசல்ஸ் ட்ரக்கிட்ஸ் வித் வைடு லூமன். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸ்ப்ரிங் சீசனில் வசந்த காலத்தில் வந்து கேம்பியம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. கேமியம் ஆக்டிவாக இருக்கும், நிறைய அந்த வெசல்ஸ் ட்ரக்கிட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வுட் ஃபார்ம்டு டூரிங் த சீசன் இஸ் கால்டு ஸ்ப்ரிங் வுட். அப்போ உருவாக்கக்கூடிய கட்டைக்கு பேர் ஸ்ப்ரிங் வுட். அது ஸ்ப்ரிங் வுட் அதாவது ஏர்லி வுட். ஏர்லி வுட்னா முதன்மை கட்டை, அதாவது முன்பருவ கட்டைன்னு பேர். இந்த ட்ரகரி எலிமெண்ட்ஸ் ஃபேர்லி தின் வால்டு. இன் விண்டர் சீசன் அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டர். அடுத்து என்ன வருது, விண்டர் சீசன்னா குளிர்காலம் சொல்லுவாங்கல்ல. அதில் வந்து குளிர்காலத்தில் ஸ்ப்ரிங் வசந்த காலத்தில் கேமியம் ஆக்டிவாக இருக்குது. ஆனால் குளிர்காலத்தில் கேமியம் இஸ் லெஸ் ஆக்டிவ் and form fewer ciliary elements, have narrow vessels, tracheids. Wood is called anthem wood. அப்போ விண்டர் குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்குலர் ஆக்டிவாக இருக்காது. ஆக்டிவாக இல்லாதனால அது வந்து எல்லாமே லெஸ்ஸாக ஃபீவர் சில சைலரி எலிமெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி நேரோ வெசல்ஸ்னால் குறுகிய வெசல்ஸ் தான் காணப்படும், ட்ரக்கிட்ஸ் காணப்படுறாங்க. அந்த வுட்டுக்கு பேர் வந்து ஆட்டம் வுட், குளிர்கால கட்டை என்று பெயர், அல்லது லேட் வுட், பின்பருவ கட்டைன்னு பேர். ஓகேங்களா, அப்போ ஸ்ப்ரிங் சீசனில் உருவானா ஸ்ப்ரிங் வுட், விண்டர் சீசனில் உருவானா ஆட்டம் வுட் சொல்லப்படுது. ஓகேங்களா,
அடுத்து பாருங்க கீழே பாருங்க இந்த ஸ்ப்ரிங் வுட் இஸ் பார்த்தீங்கன்னா இஸ் லைட்டர் இன் கலர். ஸ்ப்ரிங் வுட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த காலத்தோட கட்டை வந்து லைட் கலர் இருக்கும் அண்ட் ஹேஸ் ஏ லோயர் டென்சிட்டி வேரஸ் ஆண்டம் வுட் இஸ் டார்க்கர் அண்ட் ஹேஸ் ஹையர் டென்சிட்டி. அதாவது ஸ்ப்ரிங் வுட் வந்து லைட்டர் கலர் லைட்டாக இருக்கும், அது மாதிரி அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும். ஆனால் ஆண்டம் வுட் வந்து டார்க்காக இருக்கும், ஹையர் டென்சிட்டி அடர்த்தி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆனுவல் ரிங்ஸ் denotes the combination of early wood, late wood. The ring becomes evident our eye due to the high density of late wood. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வன்கட்டை வந்து பாருங்க அது இருக்கக்கூடிய உள்ளிடற்ற ஆமாம் ஆண்டு வலை என்பது முன்புற கட்டை பின்புற கட்டை என்று போன்ற தொகுப்பை பெற்றிருக்கும். பின்புற அடர்த்தி மிகுதியால் வளையங்கள் நாம் கண்டிருக்குது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆண்டம் வுட்ல மட்டும்தான் அடர்த்தி அதிகமாக இருக்கனால அவருடைய வளையங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆண்டம் வுட்ல இருக்கக்கூடிய வளையங்கள் வந்து நமக்கு தெரியும். அதைத்தான் நம்ம க்ளோத் ரிங் சொல்லுவோம். ஏன்னா ஸ்ப்ரிங் வுட்ல வந்து அடர்த்தி இல்லாதனால அவருடைய வளையம் இருக்குது. வளையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டை இருக்குன்னா அந்த கட்டையில் எப்படி வளையமாக இருக்கும். இந்த வளையம் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டம் வுட்ல தான் தெரியும், ஸ்ப்ரிங் வுட்ல தெரியாது. ஏன்னா ஸ்ப்ரிங் வுட்ல வந்து அந்த டென்சிட்டி குறைவாக இருக்குது, இதில் டென்சிட்டி அடர்த்தி சொல்கிறாங்க. அதை சொல்ல வராங்க. இன் சம் ட்ரீஸ் மோர் தேன் ஒன் க்ரோத் ரிங்ஸ். சில மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரிங் தான் இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்டு வித் இன் இயர் ஆஃப் டியூ டு த கிளைமேட்டிக் சேஞ்சஸ். இது எதுக்கு காரணம்னா கிளைமேட்டிக் சேஞ்சால் அந்த மாதிரி ஒரு ரிங் மட்டும் தான் காணப்படும் சொல்கிறாங்க. ஒரு ரிங் மட்டும் தான் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க additional growth of rings developed within a year due to the adverse natural climate is like drought for our frost, அதாவது defoliation, flood, mechanical injury and biotic factor during middle of the growing season. இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மோசமான இயற்கை சீற்றம், அதாவது அடிஷ்னல் க்ரோத் ரிங்ஸ் ஆர் டெவலப். ஒரு இயரில் வந்து ஒரு கட்டை வந்து டெவலப் ஆகும்போது டெவலப் ஆக போகுதுன்னா அப்போ சிலதான் வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலில் அதாவது இயற்கையில் வந்து சில சேஞ்சஸ் ஏற்படும். என்ன ஏற்படும்னா வறட்சி ஏற்படலாம், வெள்ளம் ஏற்படலாம், அதே மாதிரி காயங்கள் ஏற்படலாம். அதனால இந்த மாதிரி ஃப்ரூட் வெள்ளம் பாருங்கள் மெக்கானிக் இதெல்லாம் பல பிரச்சனைகள் ஏற்படும் சொல்கிறாங்க. அப்படி ஏற்படும் பொழுது அந்த கட்டைகள் வந்து பாருங்க the result in the formation of more than one annual ring. இப்படி பல காரணங்களால் தான் அது ஒரு ரிங் காணப்படுது. காரணமாக தான் ஒரே ஒரு ரிங் காணப்படும். such rings called pseudo false annual ring. அதனால தான் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கே காணப்படாது, அதுக்கு பேர் ஃபால்ஸ் ரிங் சொல்லுவாங்க. ஃபால்ஸ் ரிங் சொல்லுவாங்க. டூ மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, each annual ring corresponds to 1 year growth phase rings. The age of particular plant can easily calculated. அதாவது ஒரு ரிங் வந்து ஒரு இயரை குறிக்கும். ஒரு தாவரத்துடைய ஒரு ரிங் வந்து எதைன்னா ஒரு இயரை குறிக்கும். அது மாதிரி ஒரு தாவரத்தில் எத்தனை ரிங் இருக்கோ அது வந்து அதனுடைய ஏஜை குறிக்கும். ஏஜை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஏஜ் ஆஃப் ட்ரீ கவுண்டிங் ஆனுவல் ரிங்ஸ் இஸ் கால்டு. அதுக்கு பேர் டெண்டர்னாலஜின்னு பேர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மர வேதியியல். அதுக்கு என்னது மர வைதியல்னு பேர். டென்ட்ரோ குரோனாலஜின்னா மர வைதியல் என்று பெயர். மர வைதியல் என்று பெயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடிங் க்ரோத் ரிங்ஸ். த ஏஜ் ஆஃப் வுட் கேன் பி கால்குலேட்டட். அந்த க்ரோத் ரிங்கை வச்சு சில ஏஜ் கால்குலேட் பண்ண முடியும். அதே நேரத்தில் பாருங்க இந்த quality of timber can be ascertainedனா மரங்களுடைய தரத்தை உறுதி செய்ய முடியும். ரிங் அதிகமாக இருந்தால் இந்த பாருங்க ரிங் அதிகமாக இருந்தால் அந்த கட்டையை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க ரேடியோ கார்பன் டேட்டிங் கேன் பி வெரிஃபைடு. அதாவது கதிரியக்க கார்பன் வயது கண்காணிப்பு அதை வச்சு சரியாக முடியும். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு சொல்லக்கூடியது. ஃபாஸ்ட் கிளைமேட் கடந்த காலநிலை தொல்லியல் அதெல்லாம் கணக்கிடலாம். ஃபாஸ்ட் முடிந்து போன கிளைமேட்டை கண்டிஷனை கூட இது மூலமாக தெரிந்து கொள்ளலாம்ன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப்
இன்வெஸ்டிகேஷன், அதாவது தடவியல் விசாரணைக்கு ஆதாரங்களை வழங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரோ, அடுத்து பார்க்க டென்ட்ரோ கிளைமேட்டாலஜி, அதாவது டென்ட்ரோ கிளைமேட்டாலஜி சொல்கிறது, கிளைமேட்டாலஜி, டென்ட்ரோ கிளைமேட்டாலஜி சொல்லக்கூடியது அப்படின்னா மர காலநிலைன்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ branch of dendrochronology concerned with constructing records the past climates and climatic events. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டென்ட்ரோ கிளைமேட்டாலஜி சொல்லக்கூடியது வந்து மர வயதில் ஒரு பிரிவு தான். குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வளையங்களை ஆய்வு செய்து அதனுடைய பருவநிலைகளை பதிவு காண முடியும். பருவநிலைகள் அது எந்தெந்த காலத்தில் எந்தெந்த பருவத்தில் அது எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம அறிய முடியும் சொல்ல வராங்க. அப்போ ஏற்படக்கூடிய சில கட்டமைப்பு, அதாவது கடந்த கால கட்டமைப்பு பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வளையத்தை வச்சுக்கிட்டு சாட் வூட் இருக்கு, காடு வூட் இருக்குன்னா ஏர்லி வூட், லேட் வூட் இருக்கு, இதெல்லாம் எந்தெந்த பருவத்தில் உருவானது அப்படி என்னென்ன கணக்கிட முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இதை. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ப்ரிங் வூட் அண்டு ஆட்டம் வூட். இப்போ வந்து வசந்த கால கட்டைக்கும் ஸ்ப்ரிங் வூட்னா வசந்த கால கட்டை அல்லது ஏர் வூட்னா முன்பருவ கட்டை. இது வந்து ஆண்டம் வூட்னா குளிர்கால கட்டை அல்லது லேட் வூட்னா பின்பருவ கட்டை. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, த ஆக்டிவ் ஆஃப் கேமியம் இஸ் ஃபாஸ்டர். ஏதாவது ஸ்ப்ரிங் வூட்டில் வந்து கேமியம் வந்து ஃபாஸ்ட்டாக இயங்கும்னு சொன்னாங்க, இங்கே வந்து ஸ்லோவாக இயங்குன்றாங்க. அதே மாதிரி ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சைலர் எலமெண்ட்ஸ், நிறைய சைலர் எலமெண்ட்ஸ் உருவாக்குன்னு சொன்னாங்க, இங்கே வந்து குறைவான தான் சைலர் எலமெண்ட்ஸ் உருவாக்கும். இங்கே சைலர் வெர்சஸ் ட்ரக்கிட்ஸ் கேவ் வைடர் லூமன், அதாவது சைலர் எலமெண்ட்ஸ் உருவாகுது வைடர், ட்ரக்கிட்ஸ் கேவ் வைடர் லூமன்னா அதாவது அகன்ற உள்வெளிகள் காணப்படும், இங்கே வந்து நேர லூமன் தான் காணப்படும். இங்கே உட்டிஸ் வந்து லைட்டர் இன் கலர் ஹேஸ் லோயர் டென்சிட்டி, இங்கே வந்து உட்டு கலர் வந்து லைட்டாக இருக்கும், டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும், இங்கே டார்க்காக இருக்குது, ஹையாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அனதர் ஃபீச்சர் அடுத்து பாருங்க, அனதர் ஃபீச்சர் ஆஃப் வுட் ரிலேட்டட் சென்சினல் சென்சின் டிஃபிஷன் ஃபாரஸ்ட் வுட் அண்ட் ரிங் ஃபாரஸ்ட் வுட் கண்டிஷன். அதாவது ஃபாரஸ்ட் வுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா துளை உடைய கட்டை, ரிங் ஃபாரஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் ரிங் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடியது. ஃபாரஸ்ட் அண்ட் ரிங் ஃபாரஸ்ட், அதாவது துளைக்கட்டை வளைய துளைக்கட்டை என்பது கட்டையின் மறுபொருள் சிறப்பாகும். கட்டைகளிலே வந்து பார்த்தீங்கன்னா துளைக்கட்டை இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிங் ஃபாரஸ்ட், வளைய துளைக்கட்டை என்று பேர் சொல்றாங்க. இல்லை, அதுவும் வந்து ஒரு சிறப்பு பண்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் ஆங்கியோஸ்பெர்ம் வுட் ஆர் ஆங்கியோஸ்பெர்ம் வந்து ரெண்டு டைப் இருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் போரஸ் வுட், டிஃப்யூஸ் போரஸ் வுட் சொல்லுவாங்க. சரி, டிஃப்யூஸ் போரஸ் வுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, டிஃப்யூஸ் போரஸ் வுட்ஸ் ஆர் வுட்ஸ் இன் விச் த வெசல்ஸ் ஆர் porous rather uniform size and distribution throughout the annual ring. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து டிஃப்யூஸ் போரஸ் வுட்ல வந்து which the vessels roots in which the vessels are porous, என்ன சொல்றாங்கன்னா சைல குழாய்கள் அல்லது துளைகள் யாவும் பெரிய அளவில் உருவம் மற்றும் பரவலில் ஒரே சீராக ஆண்டு வரை முழுவதும் அமைந்திருக்கும். இதுக்கு பேர் தான் துளைக்கட்டை. அதாவது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரி சைல வெசல்ஸ் அல்லது துளைகள் காணப்பட்டால் அதுக்கு பேர் டிஃப்யூஸ் போரஸ் வுட். ஆண்டு முழுவதும் தான், அதனுடைய ஆயுள் முழுவதும். ஒரு ஆண்டு இருக்குன்னா ஒரு ஆண்டு வளையம் உருவாகிறது வரைக்கும் அதனுடைய துளைகள் அதனுடைய எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் ஏசல். ரிங் ஃபாரஸ்ட் வுட்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து ஏர்லி வுட் சொல்லுவாங்களே, இது வந்து லார்ஜர் தேன் த தோஸ் லேட் வுட், தஸ் ரிங்ஸ் வைடு அண்ட் நேரோ வெசல் சாக்கெட். இதில் என்ன, பின்பருவ கட்டையில் வந்து துளைகள் விட முன்பருவ கட்டையில் காணப்படும் துளைகள் பெரியன. இதில் வந்து ரெண்டு டைப். இது வந்து ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரி காணப்படும் துளைகள், அப்படி துளைகள் ஒரே மாதிரி காணப்பட்டால் டிஃப்யூஸ் போரஸ் வுட் ஒரே மாதிரி பரவி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை துளைகள் வந்து குறைவாக இருக்கும், அடுத்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து துளைகள் அதிகமாக இருக்கும். அது பேர் ரிங் ஃபாரஸ்ட் வுட் பேர். இதுக்கு வந்து பாருங்க,
எக்ஸாம்பிள் வந்து குர்காஸ், எக்ஸாம்பிள் வந்து குர்காஸ் சொல்லுது, எக்ஸாம்பிள் வந்து குர்காஸ். ஓகேங்களா? அடுத்து ஹெட்டிங் பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஹெட்டிங் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃப்யூஸ் போரஸ் ஹூட் அண்ட் ரிங் போரஸ் ஹூட் பார்க்க போகிறோம். டிஃப்யூஸ் போரஸ் ஹூட், ரிங் போரஸ் ஹூட். இப்போ டிஃப்யூஸ் போரஸ் ஹூட்னு சொல்லியாச்சுன்னா the type of wood formed whether the climatic condition. என்ன சொல்றேன்னா, இந்த வகையான கட்டை வந்து முழுவதும் ஒரே சீரான காலநிலையில் தோன்றுது. இது வந்து ஒரு ஆண்டு முழுவதும் சீரான காலநிலையில் மட்டும் தோன்றுது. திஸ் டைப் ஆஃப் வுட் ஃபார்ம் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, ஒரு இயர் ஃபுல்லாக என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஃபார்ம் ஆகும். இது வந்து அப்படி கிடையாது. டைப் ஆஃப் வுட் இஸ் ஃபார்ம்டு வெதர் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்மாக பரவாது. த வெசல்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டயாமீட்டர். இதில் வந்து வெசல்ஸ் இருந்தால் கூட எல்லாமே ஒரே மாதிரி ஏற்றதான் சம அளவு குறுக்களவு உடையதுன்னு சொல்கிறாங்க. சம குறுக்களவு இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. குறுக்களவு காணுறது இது வந்து வளையமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நேரம்னா குறுகி காணப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து த வெசல்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த வுட். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சைலப்ளாய் வந்து ஒரே சீராக பரவி இருக்கும். சைலப்ளாய் வெசல்ஸ்ன்றது வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்னா ஒரே மாதிரி பரவி இருக்குன்றாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. ஆர் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த வுட். இது வந்து கட்டை முழுவதும் யூனிஃபார்ம் பரவி, இது கட்டை முழுவதும் யூனிஃபார்ம் பரவாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.